பேசுகிறதால எந்த மொழியும் நமக்கு எதிராக கிடையாது. அதுபோல் பேசுகிற எல்லா மொழியும் புனிதமும் கிடையாது. ஒரு மொழி வாழ்வியலில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அது என்ன சொல்ல வருது, அடிப்படையில் எதை வழிகாட்டுதுங்கிற நம்ம பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கு அப்படின்னு வள்ளுவம் திருக்குறள் சொல்லுது. அதை பிறப்பால் எவனும் உயர்தல் கிடையாது, எல்லா மனிதனும் சமம்னு சொல்லுது. இறந்துன்ட்டு வாழ்தல்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளை என்ன சொல்லுது, அதாவது ஒருத்தன் பிச்சை எடுக்க நிலம வந்தாலும் அவனை படைச்சி கடவுள்னு சொல்ல வந்து அந்த கடவுளை எதிர்க்கணும் அப்படின்னு குறள் சொல்லுது. செல்வத்தில் செல்வன்னு குறள் இருக்குது. அது எதையுமே நம்ம உடனே நம்பக்கூடாது, சிந்தித்து ஆராய்ஞ்சு நம்பினா தான் நம்ம உலகத்தில் மிகப்பெரிய செல்வம்னு சொல்லுது. உடம்பொரு உயிரிடையே இருக்குது ஒரு குறள் இருக்குது, உடம்பொரு உயிரிடை. அது நட்பை பற்றி, உடம்பு உயிர் மாதிரி நட்பை பற்றி நல்லா விளக்கமாக சொல்லுது. பிறன்மனை நோக்காமனு குறள் இருக்குது. அதான் ஒருத்தனுக்கு ஒருத்தியை வலியுறுத்துது. அடுத்த மனைவியை பார்க்குறது அது ஆர்வம் சார்ந்த செயல் கிடையாது. நிறைய இப்படி வாழ்வு, இல்லறம், காதல், இப்படி நிறைய விஷயம் குறள் நமக்கு சொல்லுது. நம்ம வாழ்வியல் வந்து வேறு, தமிழில் வாழ்வியல் வேறு. ஆனால் ஹிந்தியில் அதெல்லாம் இருக்கான்னா இல்லை. ஹிந்தி என்ன சொல்லுது, 4 விதத்தை பிறப்பால் பல சாதிகள்னு சொல்லுது. கடவுளை தான் நம்பணும், கடவுள் சொல்கிற எல்லாமே கேட்கணும்னு சொல்லுது. அதான் தர்மம். மூட நம்பிக்கைகள் முட்டாளர்ந்து நிறைய கடவுள் பேரில் சொல்லுது. இப்படி நிறைய அவங்க வாழ்வியல் வேறு, நம்ம வாழ்வியல் வேறு. அதனால் நம்ம வாழ்வியலுக்கு சம்பந்தாத எந்த மொழியும் நமக்கு கட்டாயப்பட தேவையில்லை. அதனால் ஹிந்தி எடுக்கணும்.